சார்லி சாப்ளினோட மாடர்ன் டைம்ஸ் படத்தை ஒரு காமெடின்னு மட்டும் நினைச்சா அது பெரிய தப்பு. அது கிட்டத்தட்ட 90 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட இன்னிய வாழ்க்கைய கணிச்ச ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னா நம்புவீங்களா? வாங்க, அது எப்படின்னு தான் இதுல விரிவாக பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஃபேக்டரி தொழிலாளி வேலையெல்லாம் முடிஞ்சு பல மணி நேரம் ஆச்சு. ஆனா அவரால இன்னும் கற்பனையா காத்துல போல்ட் முறுக்கிறத நிறுத்தவே முடியல. இது பார்க்க காமெடியா இருந்தாலும் இது வெறும் ஒரு சீன் இல்ல. இதுதான் மாடர்ன் டைம்ஸ் படத்தோட இதயமே. நம்மள அப்படியே கதைக்குள்ள இழுத்துட்டு போற ஒரு பவர்ஃபுல்லான ஆரம்பம் இது. அப்போ இந்த படம் நம்ம கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை கேக்குது. என்னன்னா, இந்த மெஷின் நிறைஞ்ச உலகத்துல ஒரு மனுஷனுக்கு என்னதான் மதிப்பு? வாங்க இதுக்கு பதில் இருக்கான்னு தேடி பார்க்கலாம். அவர் காலத்துல இருந்த பெரிய பெரிய சமூக பிரச்சனைகளை சாப்ளின் எப்படி தைரியமா எதிர்கொண்டார் தெரியுமா? அவரோட கையில இருந்த ஒரே ஒரு ஆயுதம் அது சிரிப்பு தான். அந்த சிரிப்பை வச்சே அவர் செஞ்ச புரட்சிய பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கணும், இந்த படம் சும்மா ஒரு ஸ்டுடியோக்குள்ள உட்காந்து யோசிச்சு எடுத்ததில்ல. 1930கள்ல சாப்ளின் உலகத்தையே சுத்தி வராரு. அப்போ எல்லா பக்கமும் பொருளாதார நெருக்கடி, வேலையில்லா திண்டாட்டம், மக்கள் படுற கஷ்டம், இது எல்லாம் நேரடியா பாக்குறாரு. அந்த நிஜ உலகத்தோட வலியத்தான் அவர் படமா எடுத்தார். சரி, வாங்க இப்போ படத்தோட கதைக்குள்ள போலாம். ஒரு பக்கம் பார்த்தா பிரம்மாண்டமான மெஷின் உலகம், இன்னொரு பக்கம் தனியால நிக்கிற நம்ம ட்ரம்ப். இவங்க 2 பேருக்கும் நடக்கிற போராட்டம் தான் இந்த மொத்த படமே. படம் ஆரம்பிச்ச உடனே சாப்ளின் நம்மளுக்கு ஒரு ஷாக் கொடுப்பாரு. ஒரு மந்தையா ஓட்டிட்டு போற செம்பரி ஆடுகளை காட்டுவாரு. அடுத்த ஷாட்லே ஃபேக்டரிக்குள்ள போற தொழிலாளர்களை காட்டுவாரு. ரெண்டையும் ஒப்பிடுறார். இதை விட நேரடியான பவர்ஃபுல்லான ஒரு விமர்சனத்தை வைக்க முடியுமா சொல்லுங்க? அடுத்து படத்தோட அந்த மறக்கவே முடியாத சீன், ஆட்டோமேட்டிக் ஃபீடிங் மிஷின். அதாவது தொழிலாளிங்க சாப்பிட்ற நேரத்தை கூட மிச்சப்படுத்தி உற்பத்தியை கூட்டணும்னே ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அந்த மிஷின் பழுதாகி நம்ம ட்ராம்பை படாத பாடுபடுத்தும். அது காமெடியா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு பயங்கரமான உண்மை இருக்கு. மனுஷனை விட மிஷினுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா என்ன நடக்கும்னு முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லுவாரு சாப்ளின். அந்த ஃபேக்டரி வேலையோட பிரஷர் தாங்க முடியாம ட்ராம்புக்கு ஒரு கட்டத்துல மனநிலை பாதிக்கப்படுது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு. இந்த நவீன உலகத்தோட பைத்தியக்காரத்தனத்துல இருந்து தப்பிக்க அவருக்கு கிடைச்ச ஒரே அமைதியான நிம்மதியான இடம் ஒரு மனநல மருத்துவமனை தான். யோசிச்சு பாருங்க. படத்துல ரொம்ப மனசை தொடுற ஒரு சீன் இருக்கு. ட்ரம்பும் அவரோட தோழியும் ஒரு அழகான புறநகர் வீட்ல டேபிள் நிறைய சாப்பாட்டோட சந்தோஷமா வாழ்ற மாதிரி ஒரு கனவு காண்பாங்க. ஆனா அடுத்த நொடியே அவங்களோட நிஜ வாழ்க்கைய காட்டுவாங்க. ஒரு பாழடைஞ்ச குடிசை. அந்த அமெரிக்க கனவுங்கிறது எல்லாருக்கும் இல்லங்கிறத இதை விட வழியோட சொல்லிட முடியாது. சினிமால எல்லாரும் பேசும் படங்களுக்கு மாறிட்டு இருந்த காலம் அது. ஆனா சாப்ளின் மட்டும் ரொம்ப தைரியமான ஒரு முடிவு எடுத்தார். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். சாப்ளின் ஏன் அவரோட அந்த பிரபலமான ட்ராம்ப் கேரக்டரை பேசவே வைக்கல தெரியுமா? ஏன்னா அவர் உறுதியா நம்பினாரு, சிரிப்புக்கு மொழி ஒரு தடை இல்லைன்னு. தன்னோட கேரக்டர் ஏதாவது ஒரு மொழியில பேசிடுச்சுன்னா அதோட உலகளாவிய ஈர்ப்பு போயிடும்னு அவர் நினைச்சாரு. சாப்ளின்னே சொன்னது போல, ட்ரம்ப் ஒருவேளை திரையில பேசிட்டா அந்த கேரக்டரோட அந்த யூனிவர்சல் அப்பீல், அதாவது உலகத்துல எல்லாரையும் ஈர்க்கிற அந்த சக்தி காணாம போயிடும். இதுல அவர் ரொம்ப உறுதியா இருந்தார். படத்துல சவுண்ட ரொம்ப புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணிருப்பாரு. மனுஷங்க பேசுறத விட முதலாளியோட குரல் மட்டும் ரேடியோ, ஸ்கிரீன், மெஷின்கள் வழியா அதிகாரமா ஒலிக்கும். தொழிற்சாலையோட இரைச்சல் காதை கிழிக்கும். நம்ம ட்ராம்போட குரலை ஒரே ஒரு தடவை தான் நம்ம கேட்போம். அதுவும் அர்த்தமே இல்லாத ஒரு பாட்டுல. இதெல்லாம் எதுக்குன்னா அந்த எந்திர உலகத்துல மனுஷத்தன்மைக்கு இடமே இல்லைன்னு காட்டுறதுக்கு தான். இங்க ஒரு சூப்பரான டெக்னிக்கல் விஷயம் இருக்கு. அப்போ சைலண்ட் படங்களை செகண்டுக்கு 18 ஃப்ரேம்ஸ்ல ஷூட் பண்ணுவாங்க. ஆனா பேசும் படங்களை 24 ஃப்ரேம்ஸ்ல தியேட்டர்ல ஓட்டுவாங்க. சாப்ளின் என்ன பண்ணாருன்னா 18 ஃப்ரேம்ஸ்ல ஷூட் பண்ணி அதை 24 ஃப்ரேம் ஸ்பீட்ல ஓட்டினாரு. இதனால படத்துல வர்ற ஆக்ஷன் எல்லாமே இன்னும் வேகமா ஒரு விதமான பதட்டத்தோட தெரியும். அந்த இயந்திர உலகத்தோட குழப்பத்தை அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்துருச்சு. சரி, இதெல்லாம் 90 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். இதுல இருக்கிற விஷயங்கள் இன்னைக்கு நமக்கு ஏன் முக்கியம்? அதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட மைய கருத்துக்களை கொஞ்சம் பாருங்களேன். தொழில் மயமாதலால மனுஷத்தன்மை காணாம போறது, நிரந்தரமில்லாத பொருளாதாரம், அமெரிக்க கனவுங்கிற ஒரு மாய, அப்புறம் கண்காணிப்பு தொழில்நுட்பத்தோட வளர்ச்சி. இதெல்லாம் கேட்கும்போது 90 வருஷம் பழசா தெரியுதா, இல்ல நேத்து நியூஸ்ல படிச்ச மாதிரி இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. படத்துல முதலாளி ஒரு பெரிய ஸ்கிரீன்ல இருந்து எல்லாரையும் கண்காணிப்பார். இன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல இருக்கிற சிசிடிவி கேமரா, நம்மள ட்ராக் பண்ற சாஃப்ட்வேர், இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதா? படத்துல அந்த ஃபீடிங் மெஷின் இன்னைக்கு நம்மளோட உற்பத்தி திறனை அளக்குற விதவிதமான ஆப்ஸ் மாதிரி இருக்கு. அப்போ இருந்த அசெம்பிளி லைன் வேலைக்கும் இன்னைக்கு இருக்கிற இந்த கிக் எக்கானமி வேலைகளுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கா என்ன? காலம்தான் மாறி இருக்கு,
கதை ஒண்ணுதான். படத்தோட இறுதி காட்சி ட்ரம்ப்பும் அவரோட தோழியும் அவங்களுக்கு சொந்தமான எல்லாத்தையும் இழந்துடுறாங்க. ஆனா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்காங்க. அந்த நம்பிக்கையோட கை கோர்த்தபடி ஒரு முடிவே இல்லாத சாலையில நடந்து போறாங்க. இது ஒரு சோகமான முடிவில்ல. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மனுஷனோட மனசு நம்பிக்கையை கைவிடாதுன்னு சொல்ற ஒரு அற்புதமான காட்சி இது. அப்போ மாடர்ன் டைம்ஸ் நம்ம கிட்ட விட்டுட்டு போற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். நம்மள வெறும் எண்களாகவும் டேட்டாவாகவும் குறைக்க இந்த உலகம் முழுசா முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல அன்பு, சிரிப்பு, நம்ம வாழ்க்கையோட அர்த்தம் இதையெல்லாம் நம்ம எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? இந்த கேள்வி 90 வருஷத்துக்கு முன்னாடி கேட்கப்பட்டது. ஆனா இதுக்கான பதில் இன்னைக்கும் நமக்கு தேவைப்படுது.